ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் RDX அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்தே எல்லா விதமான முக்கியமான செய்திகளையும் வழங்குற நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டையே உலுக்குகிற ஒரு முக்கியமான செய்தியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த செய்தியினுடைய எல்லா கோணங்களையும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றது, அந்த செய்தியை முன்வச்சு எல்லா ஊடகங்களிலையும் நடக்கிற சமூக வலைதளங்கள் நடக்கிற இரு பக்க சார்பையும் தர்க்கங்களா உங்களுக்கு முன்வைக்கிறது. அந்த செய்தி நாளைக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு உங்களுக்கு முன்வைக்கிறது. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாளின் விவாத புள்ளிகளை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். புசி ஆனந்த் எங்கே? கரூர் பெருந்துயரம். 7 நாட்களாக தலைமறைவாக இருக்கும் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவையும் நிராகரித்த உயர்நீதிமன்றம். காவல்துறையினரிடம் சரணடையாமல் புசி ஆனந்த் ஓடி ஒளிவது ஏன்? கரூர் பெருந்துயரம். தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார். தலைமறைவான நிலையில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரிய CTR நிர்மல்குமார். CTR நிர்மல்குமாரை கைது செய்ய திணறுகிறதா காவல்துறை? நீதி கேட்டு அலையும் ஆதவ் அர்ஜுனா வன்முறையை தூண்டும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. டேராடூனில் யாரிடம் நீதி கேட்டு அலைகிறார் ஆதவ் அர்ஜுனா? நாற்பத்தியோரு பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் மீது வழக்கு பதியாதது ஏன் என்று காட்டமாக கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம். தனிநபர்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசியல் காரணங்களுக்காக தாவேகா தலைவர் விஜயின் கைதை தவிர்க்கிறதா தமிழ்நாடு அரசு? பள்ளிகள், கல்லூரிகள், மார்க்கெட்டுகள், சலூன் எல்லா இடங்கள்லையும் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. என்னாச்சு? யார் காரணம்? எப்படி போனாங்க? திரும்ப பார்த்தாங்களா? கைது பண்ணிட்டாங்களா? பெயில் என்னாச்சு? இந்த கேள்விகள் தமிழ்நாடு முழுக்க தலைப்புச்செய்திகளை உருவாக்கிட்டே இருக்கு. தாவேகா தலைவர் விஜயை சூழ்ந்திருக்கிற, அவரது கட்சியினுடைய நிர்வாகிகளை சூழ்ந்திருக்கிற இந்த வழக்குகள்ல இருந்து விஜய் எப்படி தப்பிக்க போறாரு? சட்டமும் அரசியலும் நெருக்கடியை எதிர்கொள்கிறார் விஜய். இந்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த எபிசோட இன்றைக்கு இல்லை. விஜயினுடைய இந்த தாவேகாவினுடைய கரூர் துயர சம்பவ பேச எப்படி கடந்து வரப்போகுது தாவேகாங்கிறதா நம்முடைய கேள்வியும். இன்றைக்கு ராப் என்ன சொல்லுதுங்கிறது பார்த்தலாம். கரூர் சம்பவத்தால் தாவேகா என்ற ஒரு அரசியல் இயக்கம் ஸ்தம்பித்து போயிருக்க, கரூரில் ஆரம்பித்த பேரழிவு சுனாமி வழக்குகளாக உருவெடுத்து நீதிபதிகளின் கேள்விகளாக அந்த கட்சியின் தலைமையகமான பனையூரை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. கட்சியின் முதன்மை நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் என எல்லோரும் தங்கள் மீதுள்ள வழக்குகளால் தலைமறைவாகி இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா தான் தலைவராக இருக்கும் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் பணி நிமித்தமாக டேராடூனுக்கு போயிருக்கிறார். ஒரு நபர் விசாரணை ஆணையம் சிறப்பு விசாரணை குழு என
என சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் கரூர் சம்பவத்தில் வேகம் எடுத்திருக்கும் நிலையில் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. அவரது பிரச்சார வாகனம் எந்த நேரத்திலும் பறிமுதல் செய்யப்படலாம் என்கிற நிலை. விஜய் முதல் அக்கட்சி நிர்வாகிகள் பூட்டிய வீடுகளுக்குள் முடங்கக்கூடாது, கைது செய்தால் 15 நாட்கள் அல்லது 1 மாதம் சிறையில் இருந்துதான் ஆக வேண்டும், கைதுக்கு பயந்தால் அரசியல் செய்ய முடியாது என சில கட்சி தலைவர்களே கருத்து சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். விஜய் இந்த நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வார்? RDXின் இன்றைய விறுவிறுப்பான விவாதம் இதுதான். தாவேகாவினுடைய இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு கட்சி கொஞ்சம் மீண்டு வர்றது கஷ்டம்தான். ஆனா நமக்கு இருக்கிறமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னங்கிறது பார்த்தலாம். RDXில் இன்றைக்கு பெருங்கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சம்பவத்தை சந்திப்பதற்கு தயங்கி தாவேகா நிர்வாகிகள் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பது ஏன்? ஒரு அரசியல் கட்சி அவங்க பொறுப்பெடுத்திருக்கணும். வழக்கு பதிவு செஞ்ச பிறகு குறைந்தபட்சமா அவங்க அதிகாரிகளை சந்திச்சிருக்கணும். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகாவது சரணடைஞ்சிருக்கணும். ஒரு கட்சியினர் மீது நமக்கே வந்து அந்த வேர்டை டைப் பண்ணும்போது என்ன வார்த்தை போடுறதுன்னே தெரியல. தப்பி ஓட்டம், தலைமறைவு, இதெல்லாம் வந்து ஒரு குற்றம் தொடர்புடைய வார்த்தைகள். அதை ஒரு ஜனநாயகத்தில் பெரிய அங்கமாக இருக்கிற அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு போடுறதுங்கிறது RDXக்கு உண்மையில வருத்தம் பிடிக்கக்கூடிய ஒன்று. ஆனா ஏன் சார் தாவேகா நிர்வாகிகள் தலைமறைவாகவே இருக்காங்க? எது அவங்களை அச்சுறுத்துது? அரசியல் என்பது ஒரு போர்க்களம் என்று சொல்வார்கள். அதையே அவங்க அடிப்படையில் புரிந்து கொண்டார்களா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை தான் அது எழுப்புகிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பொழுது ஒன்று அதுக்கு நேரடியாக வந்து அவங்க மக்கள் மன்றத்தில் வந்து பதில் சொல்லணும், அல்லது நீதிமன்றங்களில் சட்ட ரீதியாக வந்து வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும். அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் அந்த நடவடிக்கை சரியோ தவறோ அந்த நடவடிக்கைக்கு உட்பட்டு தான் நீங்கள் அதை எதிர்க்கணும். இதுதான் நம்முடைய அடிப்படையான ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது அதுதான். இப்போ இது எதுக்குமே அவங்க வந்து உடன்படாமல் தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று அவங்க மக்கள் மன்றத்தில் அக்கௌண்டபிலிட்டியை தவிர்க்கிறாங்க, மக்கள் மன்றத்திற்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்கிறத தவிர்க்கிறாங்க. இரண்டாவதாக நீதிமன்றங்களில் போய் சட்ட ரீதியான வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் தவிர்க்கிறாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நடைமுறை எவ்வளவு காலமும் இந்த அரசியல் தலைவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்கிறாங்க. கலைஞர் கைது செய்யப்படலையா? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கைது செய்யப்படலையா? எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட, ஏன் ராமதாஸ் கைது செய்யப்படலையா? எவ்வளோ பெரிய தலைவர்கள், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போல்லாம் அவங்க வந்து தலைமறைவாய் ஓடி ஒளிஞ்சிடல. அப்போ இவங்க இந்த முன்னுதாரணங்களை பின்பற்றாம ஒரு வழியில போறாங்களோ என்கிற ஒரு கேள்வி தான் இல்லை நமக்கு. இப்போ எனக்கு ஒரு அடிப்படையில கேள்வி, இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு ரொம்ப மென்மையா கையாளுது, இவ்வளவு பெருந்தன்மையோடு நீங்க அணுகக்கூடாது, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சாட்டையை சுழற்றிய பிறகும் கூட முதலமைச்சர் வந்து இது ஒரு தனிப்பட்ட நபரா, ஒரு யார் மேல குற்றம்னு பார்க்காதீங்க, ஒரு நீண்ட கால தொலைவில் பயணத்தில் ஒரு தீர்வை நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. காவல்துறை சட்ட ரீதியாக ஒரு கரூர் மாவட்ட செயலாளரை மதியழகனை அரெஸ்ட் பண்ண பிறகாவது இல்லைங்க, நான் வந்து விஜய் என்ன சொல்றாரு, என்னை கைது செய்யுங்கள், என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் நிர்வாகிகள் குறைந்தபட்சமா அவங்க விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்காவது நிர்வாகிகள் நாங்கள் தான் சார் அதுக்கு பொறுப்பு, நாங்கள் தான் நிகழ்ச்சியை நடத்தணும், சட்ட ரீதியாக பார்ப்போம், வாங்க நீங்கள் கேஸ் போடுங்க, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறோம், இது ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு எல்லோரும் பொறுப்பு, அரசும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, இதை எப்படி செய்யாமல் இருக்கலாங்கிறதுக்கான நம்ம நீதிமன்றத்தை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாதிரியான ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர் முன்ஜாமீன் போட்டதே தப்புங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் சட்ட ரீதியாக சந்திச்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு முன்ஜாமீன் கோருவதற்கான ஒரு வாய்ப்பை சட்டம் வழங்கி இருக்கிறது, நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க. இல்லை முன்ஜாமீன் வந்து ரத்து, கைதாகிறார் புசி ஆனந்த் நம்ம தலை படிக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே ஓடி ஒளியலைங்க, தலைமறைவாகல, நான் வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர், இப்போ இந்த மாவட்ட செயலாளர் யாரும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் புசி ஆனந்த் மாதிரியான ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிற ஆட்கள் அவங்களே வந்து சரண்டர் ஆகலாமே, சரண்டர் ஆகிறது எதை தடுக்கிறது? இல்லை புசி ஆனந்த் ஒருவேளை கைதானால் அதை வைத்து விஜயை நெருங்கி விடுவார்கள்ங்கிற பயம் காரணமாக புசி ஆனந்த் தலைமறைவாக இருக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறாரா? இப்போ இந்த தார்மீக நெறிகள்னு ஒன்று நம்ம ஏற்கனவே அரசியல் அடிப்படைகள் பற்றி பேசும் பொழுது அது ஒரு போர்க்களம்னு சொன்னோம். மிக முக்கியமாக அது வந்து தார்மீக நெறிகளினுடைய அடிப்படையிலானது. முதலமைச்சர் ஒன்றுக்கு பொறுப்பேற்கிறார், இல்லை அமைச்சர்கள் ஒன்றிற்கு பொறுப்பேற்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் ஒன்றுக்கு பொறுப்பேற்கிறார்கள்னா அவங்க நேரடியாக அந்த குற்றத்தை இழைத்தவர்கள் என்று பொருள் அல்ல. அது அப்படி பொருளாகுமா? அப்படி பொருள் ஆகாது. தார்மீக ரீதியாகத்தான் அதை வந்து பொறுப்பேற்கிறார்கள். இப்போ இது விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அப்போ தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டியது விஜயும்
அவர் அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் தான் அந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். ஆனால் அப்படி அந்த தார்மீக ரீதியாக கூட பொறுப்பேற்க கூடாது என்பதனால தான் அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வழக்கை எதிர்கொண்டீங்கன்னா, கைதானீங்கன்னா, நீங்கள் அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டீங்கன்னா, நீதிமன்றத்தில் போய் நின்று நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணும்போது இவ எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். இப்படி நீங்கள் பதில் சொல்லும் பொழுது தார்மீக ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. அப்போ அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு. இந்த கரூர் பெருந்துயரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை நோக்கி மட்டும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவர் இல்லாமல் உண்மையிலேயே இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவர்கள் தாவேகா நிர்வாகிகளும் கூட. அவங்க தான் இந்த இடத்துல அக்யூஸ்ட் அண்ட் ஆல்சோ விக்டிம்ஸ். ஏன்னா அந்த கட்சி அவர்களை கைவிட்டு விட்டதுன்னு ஒரு பார்வை இருக்கிறது. இந்த சம்பவத்தில் விஜய் தவிர்த்த மற்ற நிர்வாகிகள் யார், அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் என்ன மாதிரியான அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாவேகா நிர்வாகிகள் மீதான வழக்குகளினுடைய பின்னணி, அதனுடைய விவரங்கள் பார்க்கலாம். தாவேகா நிர்வாகிகள் முதல் ஆள் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி மதியழகன், 45 வயது ஆகிறது. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காருன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா BNS 105 கொலையல்லாத மரணத்தை விளைவித்தல், கொலையல்லாத மரணத்தை விளைவிக்கிற முயற்சி, அலட்சியத்தால் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், அரசு அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல். இதெல்லாமே ரொம்ப பெரிய செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ்ல ஒரு புதிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவாகிறது. நாம நடத்துற நிகழ்ச்சியில ஏதேனும் குளறுபடி ஏற்பட்டால் இந்த சட்டப்பிரிவுகளின் கீழே நம்மளை தூக்கி உள்ள வைப்பாங்கிற தகவலாவது மதியம் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுல ரொம்ப ஒரு மோசமான விஷயம், இந்த கேள்வி பெயில் பெட்டிஷன், புஷி ஆனந்த் பெயில் பெட்டிஷன் நேற்று கோர்ட்ல வரும்போது இந்த மொத்த கரூர் மாவட்ட பெருந்துயர் நிகழ்வுக்குமே அவர் தான் பொறுப்பு, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு, அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால எங்களை விடுங்கன்னு. இந்த கட்சியினுடைய எல்லா படிநிலைகள்லையும் திமுக அதிமுகல மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்டருக்கு நிகரான பதவின்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு நிகரான பதவி ஒரு மாவட்ட செயலாளர். அண்ணா வந்து அரசு கட்டுமானத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கட்சியை கட்டினார் அப்படின்னு. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது அவ்வளவு முக்கியமான பதவி. ஒரு கட்சி தன்னுடைய மாவட்ட செயலாளரையே கைவிடுகிறதுங்கிறது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் நோட்டேஷன் சார்? ஆமா, இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்க இதுக்கு நீங்க பிற கட்சிகளினுடைய முன்னுதாரணங்களை தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க குறிப்பிட்டது போல திமுகவோ அதிமுகவோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு வந்து ஒரு பாதிப்பு நேர்ந்தால் அல்லது அவங்க சட்ட ரீதியாக வழக்குகளை எதிர்கொள்ள நேர்ந்தால் அவங்க எல்லா வகையிலுமே உதவி செய்யறாங்க. ஆனா இவங்க வந்து அம்போன்னு கைவிட்டுட்டு போயிடுறாங்க மாவட்ட செயலாளரை அப்படின்றத பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே இந்த கட்சி வந்து எல்லா நிலைகளிலுமே இன்னும் வந்து ஒரு க்ரூட் ஃபார்ம்ல தான் இருக்குங்கிற சந்தேகத்தை நமக்கு. இந்த தாவேகா நிர்வாகிகளுடைய இந்த செக்ஷன்ல நம்ம வந்து தாவேகா நிர்வாகிகளை கைவிட்டதா தாவேகா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தாவேகா நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு, அது தொடர்பான விவரங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் என் ஆனந்த், தாவேகா பொதுச் செயலாளர், அவர் மீது கரூர் டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம் ஆனந்த்னு சொன்னால் அவர் புஷி ஆனந்த், அவருடைய வயது வந்து 61. நீங்கள் வந்து புஷி ஆனந்த்னு இணையத்தில் தட்டி படிச்சிங்கன்னா அவரை பற்றின விவரங்கள் வந்து விளக்கமாகவே இருக்கிறது. ஒரு புதுச்சேரியினுடைய புஷிங்கிற அந்த பகுதியை சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு முன்னாடி அந்த புஷி ஆனந்துங்கிற முன்னொட்டும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இவர் தான் வந்து விஜய்க்கு அடுத்தபடியாக அந்த கட்சியவே கட்டுப்படுத்தி இயக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் விஜயினுடைய எல்லாமாகவும் இவர் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இவர் இன்னும் கட்சி தொடங்குவதற்கு முன்னாலே இந்த மாவட்ட பல்வேறு மட்டத்திலான இந்த நிர்வாகிகளை நியமிப்பதற்கு அவர் வந்து பணம் பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டிற்கும் கூட அவர் ஆளாகி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவர் மீது என்னென்ன வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா BNS 105 பிரிவு, இதுவும் கொலை அல்லாத மரணத்தை விளைவித்தல் என்கிற பிரிவு தான். அதே போல் 110 கொலை அல்லாத மரணத்தை விளைவிக்கும் முயற்சி, 125B அலட்சியத்தால் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், அதே போல 223வது பிரிவு அரசு அதிகாரியினுடைய உத்தரவிற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, அதே போல பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல். இந்த பிரிவுகளில் கீழ் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் தான் புஷி ஆனந்த் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவரும் வந்து இப்பொழுது தலைமறைவாகத்தான். நமக்கு மதியழகன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், அவருக்கு இந்த சட்டப்பிரிவுகள் தெரியாமல் இருக்கலாம்,
போலீஸ் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கினுடைய மேற்பார்வை வளையத்துக்குள்ளதான் அந்த நிகழ்ச்சி வருதுன்னு தெரியாம இருக்கலாம். நான் புசி ஆனந்த் தமிழகம் பாண்டிச்சேரி ரெண்டுலையுமே பெரிய நிகழ்வுகளை நடத்தினவர், கட்சி அரசியல்வாதிகளோடு பெரிய தொடர்பு இருக்கவர். அவருக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லாம் தெரியும். முறையா அவர் தான் இந்த கரூர் நாமக்கல் 2 மாவட்டத்துக்கும் அவர் தான் 2 நாட்களுக்கு முன்பாகவே போய் பெட்டிஷன் கொடுத்து இடங்களை சூஸ் பண்ணி அவரே அதுக்கு பிறகு காவல்துறை மறுத்த பிறகு இடங்களை மாற்றி ஏற்பாடுகள் முழுது அவர் தான் செஞ்சவர். அடிப்படையில் இப்போ ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது நாம தான் முன்னாடி நின்று அந்த மாவட்ட நிர்வாகிகளோடு உடன் நின்று இந்த பிரச்சனையை தாவேகா சார்பாக எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த கட்சியில 2 பேர் தான் முதன்மையானவர். ஒன்று விஜய், 2வது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விஜயனுடைய பாப்புலாரிட்டியும் புகழும் அவரை வந்து நேர களத்துக்கு வரது நிறைய சட்ட சிக்கல்களையும் சமூக சிக்கல்களையும் உருவாக்கும். நான் புசி ஆனந்துக்கு அந்த பிரச்சனை இல்லை, இருந்தும் கூட அவரும் போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உருவாயிருக்கு. எனக்கு இருக்கிற 2வது சந்தேகம், புசி ஆனந்தனுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி ஆன பிறகும் இன்னமும் புசி ஆனந்த் எங்க இருக்கிறார் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை தேடிக்கொண்டு இருக்கிறதா அல்லது புசி ஆனந்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ வழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் அது உடனடியாக அந்த கைது நடவடிக்கை, இது எல்லாருக்குமே தெரியும். அது அடுத்த கட்டமா கைது நடவடிக்கை தான். முன்ஜாமீன் தர உயர் நீதிமன்றம் மறுத்து விட்டதுன்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குதுங்களா அதனுடைய மறைமுக பொருள். அப்போ அவரை வந்து கைது செஞ்சிருக்கணும். இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. ஏன் அவர் கைது செய்யப்படலை அப்படின்றதுக்கு கேட்டீங்கன்னா அவர் தலைமறைவாயிட்டாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல என்பதான் காரணமாக சொல்லப்படும். ஆனா 3 தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க. 3 தனிப்படை அமைத்தும் கூட அவரை வந்து கைது செய்ய முடியவில்லையா? நீங்க நம்புறீங்களா சார்? அதான் நமக்கு நம்ம 2 பேருமே பொலிட்டிக்கலி காவல்துறையினுடைய நிர்வாக செயல்பாடுகளை எல்லாம் தெரிஞ்சவர். 3 தனிப்படை அமைத்து தேடுகிற அளவுக்கு ஒரு ஆளா புசி ஆனந்த் அவரை போய் இவங்களால கண்டுபிடிக்க முடியாதா, கைது செய்ய முடியாதாங்கிற சந்தேகம் வந்து நமக்கு நிச்சயமா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மைல்டா ஒரு டவுட் இருக்கு. இந்த அரசு வந்து அரசினுடைய போக்கில் வந்து இவர்களை பிடிக்கிறாங்களோ அது தெரியல. விட்டு பிடிக்கிறது என்று அதனுடைய பொருளான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய சந்தேகம் என்னன்னா இந்த விஜய் மற்றும் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கிற குரல் வந்து வலிமையாக ஓங்கி ஒலிக்கவில்லை. திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அதை எப்படி அணுகிறாருங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். கூட்டணி கட்சியில தொல் திருமாவளவன் ஒரு குரல் கொடுத்தார், அவ்வளவுதான். அப்புறம் வேல்முருகன் அதை பற்றி ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து வலியுறுத்தினார். இதை தாண்டி ஒரு பெரிய அரசியல் அரங்களை வந்து விஜயை வந்து நீங்க இப்பயே கைது செஞ்சாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமோ குரலோ. விஜயை கைது பண்ணுங்கிற நிர்பந்தம் வராட்டி கூட அது ஒரு அரசியல் காரணம் கூட சொல்லிக்கலாம். இந்த 2 போய் பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு எஸ்பி ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்தவர் புசி ஆனந்த், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பானவர் புசி ஆனந்த். நீங்க நிர்வாகிகளோட கைது பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க பெருந்தன்மை வந்து சட்டத்தை விட பெரிதானதான ஒரு கேள்வி வருது இல்ல. முதலமைச்சருடைய பெருந்தன்மை என்பது சட்டத்தையும் மீறானதா, சட்டத்தை மீறின ஒண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருது, எல்லாருக்குமே வந்துருது. அப்ப என்னன்னா அந்த குரல் வந்து இன்னும் வந்து வலுவாகணும், இன்னும் இந்த நிர்பந்தம் அதிகமாகணும். இப்ப அரசு வந்து வேற வழியே கிடையாது, இவங்களை அரசு செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இந்த குரல்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமையை அரசு எதிர்பார்க்குறவங்க நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அடுத்து தாவேகா நிர்வாகிகள்ல பட்டியல் 3ல் இருக்கிற 3வது நபர் யாருங்கிறத பார்ப்போம். தாவேகா நிர்வாகிகளை தாவேகாவை கைவிட்டதா அப்படிங்கிற கேள்வி தற்போது கரூர் சம்பவத்தில் யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நிர்மல்குமார் வயது 44, சிடிஆர் நிர்மல்குமார். இவர் பல கட்சிகள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறார், அதிமுக பாஜக எல்லாம் இருந்திருக்கிறாரு, இணை பொதுச் செயலாளராக அந்த கட்சியில் இருக்கிறாரு. இவர் மீதும் அதே மாதிரியான செக்ஷன்ஸ் தான் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ் 105, 1110, 125B, 223 தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், இந்த செக்ஷன் கீழேயுமே பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல், அரசு அதிகார உத்தரவுக்கு கீழ்ப்படியாதன்மை, அலட்சியத்தால் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் செயல்பாடுகளால் ஏற்பட்ட அலட்சியம் தான் இந்த 41 பேருடைய மரணத்துக்கு காரணம். அதாவது இதை நீங்க திட்டமிடல, அவங்களை கொல்லணுங்கிறது உங்க நோக்கம் இல்லை, ஒரு நிகழ்வை எப்படி செய்யணுங்கிற இந்த ப்ராப்பர் எக்ஸிகியூஷன்ல ரொம்ப அலட்சியமா இருந்திருக்கீங்க. உங்க தலைவருக்கு கூட்டம் சேர வேண்டும் என்பதால் நீங்க திட்டமிட்டு காலதாமதம் செஞ்சிருக்கீங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலும் பரவாயில்லைங்கிற உங்களோட டோன் இருக்குல்ல, இந்த அரசியல் ஆதாயத்துக்கான அலட்சியம் தான் இந்த 41 பேரை பழி வாங்கி இருக்கிறது. சார் எனக்கு ஆதவ ரஜினா கூட விடுங்க, புசி ஆனந்த் கூட விடுங்க, நிர்மல் குமாரி நான் இந்த படிக்கட்டில் இப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த், இந்த ஒவ்வொரு ஆர்டர்ல இருக்கிற யாரையுமே கைது செய்யலைன்னா எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சார். இப்போ நீங்க வந்து அதை 2 விதமா நீங்க அணுகலாம். நீங்க திரும்ப திரும்ப எது குறித்து பேசுறீங்கன்னா
நீதிமன்ற நடவடிக்கை குறித்து பேசுறீங்க. ஏன்னா கைது செஞ்சப்பட்டா நீங்க அவங்க நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும், நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து. இப்ப நீதிமன்ற நடவடிக்கை குறித்தே பேசுறீங்க. மக்கள் மன்றத்தின் முன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அதுல வந்து கவனம் செலுத்துவாங்க அவங்க. இப்போ நீங்க வந்து அவங்களை கைது பண்ணிட்டீங்க, இப்ப அடுத்த கட்டமா வந்து வழக்கு விசாரணைக்கு போறீங்க, அப்புறம் அது தொடர்பான விசாரணைகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த நெருப்பு இருக்கு பாருங்க, அது அப்படியே தணிந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்படி அல்லாமல் மக்கள் மன்றத்தில் இண்டிவிஜுவல் கொலை கிடையாது, பெரிய தீவிரவாத தாக்குதல் இல்ல. இந்த செக்ஷன்ஸ்க்குள்ள அதிகபட்சமா 10 நாள் 15 நாள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுப்பாங்க, நீங்க பெயில் கேட்டு போயிடலாம். ஆனா இந்த கேஸை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. தாவேகா நிர்வாகிகள் குஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் தப்பி ஓட்டம்ங்கிற செய்தி பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கால் ஒன்று இருக்குல்ல. ஏன் நீங்க லீகலா ஃபைட் பண்ணி ஒரு பெயில் வாங்குங்க சார். பெயில் வாங்கிட்டு வந்து அரசியல் தலைவர்கள்லாம் அரசியல் பண்ணதே இல்லையா? அது இப்போ நீங்க நல்லா கேட்குறீங்க. டிடிவி தினகரன் இருக்கார்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, இந்த 41 பேர் உயிரிழப்பு என்பது தாவேகாவினுடைய அரசியல் அனுபவமின்மை காரணமாக ஏற்பட்ட பிழைன்னு அவர் சொல்றார். ஓகே, அது நீங்க பாருங்க, அவர் எவ்வளவு கவனம் அந்த சொற்களை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது, விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, இப்படி அரசியல் அனுபவமின்மை காரணமாக ஏற்பட்ட பிழைன்னு அவர் சொல்றார். இந்த 41 பேர் உயிரிழப்பு மட்டும் இல்ல, இப்படி தலைமறைவாகுவதும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பி விடலாம் என்றும் அவர்கள் கருதுவதும் கூட அரசியல் அனுபவமின்மை காரணமாக அவர்கள் செய்கிற பிழை என்றுதான் நாம் அதுக்கு. தாவேகா தலைவர் விஜயும் அவருடைய நிர்வாகிகளையும் காவல்துறை சூழ்ந்திருக்கிறது. இந்த அரசியலும் காவல்துறையும் ஏறக்குறைய விஜயினுடைய இந்த அரசியல் பயணத்திற்கு கொடுத்திருக்கிற நெருக்கடிகளிலிருந்து அவர்கள் மீள்வார்களா அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்ல தாவேகா நிர்வாகிகள் பலர் மீது பதியப்பட்ட வழக்குகள்ல யார் யார் மீது என்ன வழக்குகள் பதிவாயிருக்கிறதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போறது தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிற வழக்குகள் என்ன அப்படிங்கிறது. இந்த ஆதவ அர்ஜுனா யார் அவர்கள் நமக்கு தெரியும். இதற்கு முன்பாக திமுகவுக்கு வேலை பார்த்திருக்கிறார், விசிகாவில் இருந்தார். சமீபத்தில் தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது வந்து இணைந்திருந்தார். BNS 192 கலவரத்தை தூண்டும் நோக்குடன் செயல்படுதல், 196 குழுக்களுக்கு இடையில் பகைமை அல்லது வெறுப்பை ஊக்குவித்தல், 351 பிரிவு 1, 353 பிரிவு 2 தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புதல்னு சென்னை சைபர் கிரைம் போலீஸ் இவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கார்டை பார்க்கும்போது இந்த அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு டெலிட் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த அவர் டெலிட் பண்ணாலும் கூட கலவரத்தை இரு தரப்புக்கு இடையிலே உருவாக்க வேண்டும், பகைமையை உருவாக்க வேண்டும்ங்கிற இன்டென்ஷனோட இருக்கு. இதற்கு முந்தைய வழக்குகளில் கூட அது ஒரு நிர்வாக குளறுபடி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒன்று. அவர் எங்கேயும் ஓடி ஒளியலை. அவர் வந்து நான் டெல்லிக்கு ஒரு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கேன், நான் டெல்லி போறேன்னு சொன்னார். அப்புறம் அண்மையில் டேராடூனில் வந்து நாங்கள் நீதியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ சென்னை வந்து விட்டதாக தகவல். இந்த சைபர் கிரைம் வழக்குகளுக்காக அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் பொதுவாகவே புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுவார்களான்னு கேட்ட கேள்வி அளவுக்கு ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படுவாங்கிற கேள்வி எழல. ஏன்? அது நெப்போ பேபிங்கிறதுனால எழல போல இருக்கு. நெப்போ பேபின்றது உங்களுக்கு தெரியல. நெப்போ பேபின்றது நெப்பாட்டிசம்னு ஒரு ஆங்கில சொல்லுங்க. நெப்பாட்டிசம்ங்கிறது தெரியும் நமக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து வளர்த்து விட்டு அவங்க வந்து செல்வத்தில் கொளிக்கிறதுக்கு அதிகார முறைகேடுகளில் இறங்குவதற்கும் வழிவகுக்கிறது அந்த நெப்பாட்டிசம்ங்கிற அந்த வேர்டு குறிக்கும். அதுல இருந்து தான் அந்த நெப்போ பேபி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது பெரும் செல்வந்தர்களுடைய வீட்டு பிள்ளைகள் என்பதை குறிக்கிறதுக்கு தான் நெப்போ பேபின்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா ஒரு நெப்போ பேபி தான். இல்ல உண்மையிலேயே இப்படி ஒரு திட்டமிடல் இருக்குல்ல. நீங்க லேட்டா வாங்க, நீங்க லேட்டா வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா உங்க பின்னாடியே உங்க பேருந்தை சுத்தி ஒரு 6000 7000 டூ வீலர் வரும். பார்க்கறதுக்கு ட்ரோன் ஷாட்ல வச்சோம்னா பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு இது ஒரு ஐடியாவா அவர் கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் கூட நமக்கு இருக்கு. அடுத்த வழக்கு யார் சார்? இந்த பட்டியலில் அடுத்து இடம்பெறுபவர் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ்குமார். அவர் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர். நாமக்கல் நகர காவல் நிலையத்தில் தான் அவர் மீது வந்து அந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மீதான வழக்குகள் வந்து BNS 189(2) அது காயம் அல்லது மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை செய்யப்படும் சூழ்நிலையை ஏற்படுத்துதல், அப்படி ஒரு பிரிவின் கீழ் வழக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா 126(2)
அச்சுறுத்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கூட்டத்தை கூட்டுவது. இப்படி அச்சுறுத்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கூட்டத்தை கூட்டுவது. இதே போல 292வது பிரிவு பாதுகாப்பு நோக்கத்தை சரியாக கடைபிடிக்காதது. அதே போல 285வது பிரிவு அலட்சியமாக செயல்படுதல். இந்த பிரிவுகளின் கீழ் நாமக்கல் நகர காவல் நிலையத்தில் தான் இவர் மீது வந்து வழக்கு பதிவு. சதீஷ்குமார் மேல இருக்கிற பெரிய வழக்குங்கிறது மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்த முற்பட்டார். அதாவது இந்த பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி பார்க்குறோம்னா அந்த லைவ்ல நமக்கு தெரியும். மருத்துவமனைக்கு ஆட்களை கூட்டிட்டு வராங்க. பெரும் அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு போன மருத்துவர்களை திரும்ப கூப்பிடுறாங்க, செவிலியர்களை கூப்பிடுறாங்க, மருத்துவ பணியாளர்களை கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்க. இந்த 100 பேரை கவனித்துக் கொள்வதற்கு மருத்துவ பணியாளர்கள் பக்கத்து மாவட்டங்கள்ல தான் வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு இரவு சாப்பாடு, அவங்களுக்கு தண்ணீர்னு ஒரு பெரிய எமர்ஜென்சி வார் ரூம் மாதிரி மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருந்த போது அங்கு போய் பிரச்சனை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற புகார். அதனால் அவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நம்ம இவங்க யாரு இந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற சில தகவலை சேகரித்த போது அந்த கிராபிக்ஸ் போலாம் சாம்ராட். இந்த 2 மாவட்ட செயலாளர்களுடைய குறைந்தபட்ச தகவல்களை பார்க்கிற போது மதியழகன் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறார். தாவேக்காவினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர். மனைவி மற்றும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் வச்சிருக்காரு. நீங்க அவருடைய வீடியோக்கள், அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு நபர். பெரிய கனவுகளோடு தாவேக்காவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர்தான் இந்த நிகழ்வுக்கு காரணம்னு கை கழுவி இருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய அரசியல் கனவுகளோடு முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் உள்ள வராங்க. நீங்க தாவேக்கா மீது நமக்கு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு பெரிய தலை வரான், மாவட்ட செயல பதவி கொடுக்குறான், தனக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நம்பி வருகிற போது பிரச்சனைகளை எதிர்கொள்கிற போது கட்சி தன் பக்கம் நிற்கும்னு நம்பி இருப்பாங்கல்ல. மதியழகன் அவர்களுடைய மனைவியினுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தங்களை காப்பாத்திருவோம்னு நம்பினாங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு அவர் மட்டுமே பொறுப்புன்னு புசி ஆனந்தோட கவுன்சில் கோர்ட்ல சொன்னது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளிலேயே இதுவரை சொல்லப்படாத ஒரு அதிர்ச்சி. அடுத்து தாவேக்கா வந்து அடுத்த மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அப்புறம் பேசியிருந்தாலே அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோல்டு ஃபினான்ஸ் நடத்திட்டு வர்றாரு. அவருக்கும் வந்து ஒரு மனைவி ஒரு மகன் இருக்காங்க. இவருக்கும் இதே மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்களையும் தாவேக்கா கை கழுவிட்டாங்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எளிய குடும்பங்கள்ல இருந்து முதல் தலைமுறையா அரசியலுக்கு வந்து சின்ன சின்ன தொழில்களை நடத்தி கொண்டு ஒரு திமுக மாவட்ட செயலாளரையும் அதிமுக மாவட்ட செயலாளரையும் பார்த்து பரவாயில்லையே 2 கட்சிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, நாமளும் இவங்களுக்கு நிகராக ஒரு நாள் அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் வெற்றி தோல்விகளை கூட தாங்கிக்குவாங்க சார். ஒரு சின்ன பிரச்சனை உடனே கட்சி தங்களை விட்டுட்டு ஓடிடுச்சுங்கிறத எப்படி பார்ப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இப்போ? இல்லை, இப்போ நம்ம வந்து இதை குளோரிஃபை பண்ண வேண்டியது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. இது வந்து அவங்க முதல் தலைமுறை அப்படியே திமுக அதிமுகவை பார்த்துட்டு அப்படின்னு குளோரிஃபை பண்ண வேண்டியதில்லை. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த அரசியல் கட்சி ஒன்று வருகிறது, அதுக்கு ஒரு தலைவர் வந்துடுறாரு, தொண்டர்கள்னு வந்துடுறாங்க. ஒரு அரசியல் கட்சி வலுவாக தொண்டர்கள்னு வரும்போது இந்த இடைத்தட்டு நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க, இந்த பதவிகளுக்கு அடிச்சு விழுகிறாங்க. ஏன் அடிச்சு விழுகிறாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்கா? இல்லைங்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அதுல சந்தேகம். தலைவர்கள் தந்தை பெரியார், காமராசர், அண்ணா ஒத்துக்க மாட்டீங்க போலயே. இல்ல, நீங்க அண்ணான்னு சொல்றீங்கல்ல, 2ஆம் கட்ட தலைவர்களை எப்படி வளர்த்தெடுத்தாரு தெரியுமா அவரு? திமுக என்பது தளபதிகளினுடைய கழகம் என்று சொன்னார். அண்ணா என்ன சொன்னார்? அது தளபதிகளினுடைய கழகம் என்று சொன்னார். நான் இல்லைன்னா இந்த கட்சியை வழி நடத்துவதற்கு ஒரு பெரும் பட்டாளம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதனால நம்ம அதை இப்ப பேச வேண்டாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வராங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழ்றாங்க, காரு பங்களா எல்லா அதிகாரங்கள், கான்ட்ராக்ட், ஃபினான்ஸு, அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய இதில் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த அரசியலுக்கு இன்னைக்கு வர்றதுக்கு துடிக்கிறாங்க. இவங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வராங்க? அது கிடையாது. அந்த கட்சியில இடம் இல்லை இனிமேல். அங்கே ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நிரம்பி வழிகிறாங்க. இப்போ 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எல்லா பொறுப்புகளையும் ஆளை நிரப்பிட்டாங்க, ஆள் வழியே கிடையாது. அப்போ புதுசாக இப்படி ஒரு கட்சி வரும்பொழுது இந்த இடைத்தட்டு நிர்வாகிகளாக எப்படியாவது அதுல புகுந்து நாமளும் அரசியல்ல வந்து அப்படியே இது போல வாழ்ந்துட வேண்டும் என்ற அந்த செர்ரி பிக்கிங்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, சில்வர் லைன் சொல்லுவோம். அதை மட்டும் சார் எனக்கு அந்த ஆசை இருக்கும். ஏன் திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் அனுபவிக்கணுமா? நீங்க சொல்லுங்க, இது என்ன நீங்க சொல்றது என்ன பாரு? நான் ஒரு ஆள் சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், ஜனநாயகத்துல நான் வந்து பங்கெடுப்பேன், இதுல இது எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அப்ப வருத்தப்படக்கூடாது. உள்ள வச்சுட்டாங்கல்ல, வருத்தப்படக்கூடாது. கட்சி தலைமை நம்மளை காப்பாத்தலன்னா நீங்க நினைக்க கூடாது. உள்ள போய் இருந்து தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வெளியில வரணும். இவர் ரொம்ப கொடூரம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வருவது எதற்காக வருகிறார்கள்? ஓகே,
இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நமக்கு பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த சமூகத்தில் புதிதாக அரசியல் கட்சிகளுக்கு வரும் பொழுது இந்த நிர்வாகிகள் பதவிகளுக்கு போட்டியிடுபவர்கள் எப்படி இருக்கிறார்கள். தாவேகா இன்னும் ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை சந்திக்கலங்க. அந்த கட்சிக்குள்ள புஷி ஆனந்த் பணம் வாங்குறாரு. இந்த மாவட்டத்துக்கு இவர் தான் மாவட்ட செயலாளராக வந்திருக்கணும், நான் அவரை ஓரம் கட்டிட்டு இவ்வளவு பணம் கொடுத்துட்டதுனால இவரை போட்டுட்டாங்கிற குற்றச்சாட்டு எத்தனை இருக்கு? ஒன்னா ரெண்டா? எத்தனை குற்றச்சாட்டுங்க, எத்தனை நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன தெரியுது உங்களுக்கு? இதுல வந்து செர்ரி பிக்கிங் தான். அதை பார்க்கறது அவங்க வளமான வாழ்க்கை வாழ்றாங்க, நம்மளும் போயிட்டோம்னா ஒரு வளமான வாழ்க்கை. அது விஜய் போல ஒரு மாஸ் லீடர், அதாவது பெரும் இளைஞர்களினுடைய செல்வாக்கு பெற்றவராக அவர் இருக்கிறாருங்கும் பொழுது கண்டிப்பா வந்து எப்படியாவது நம்ம வந்துடலாம், குறைந்தபட்ச எம்எல்ஏவாவது கூட ஆயிரலாம். இந்த மாதிரியான கனவுகளோடு வருபவர்களுக்கு இது வந்து இது ஒரு பாடம்னு வச்சுக்க வேண்டியதான். தாவேகா நிர்வாகிகள் மீதான வழக்குகள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாரு? கரூர் பெருந்துயரத்தில் இதுவரை தாவேகா நிர்வாகிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள்ல தலைவர் விஜய் எந்த வழக்கும் இதுவரை பதியவில்லை. இந்த கேள்வி நேற்று உயர்நீதிமன்றத்தில் கேட்டாங்க. இந்த கேள்வி, இதற்கு முந்தைய கேள்விகளுக்கே நமக்கு பதில் கிடைக்கல. ஏன் வந்து புஷி ஆனந்த் இன்னும் கைது பண்ணல, சிடிஆர் நிர்மல்குமாரை ஏன் இன்னும் கைது பண்ணல, ஆதவர்ஜனாவை இன்னும் ஏன் கைது பண்ணல, இந்த மொத்த நிகழ்வுகளுக்கு மதியாளன் மட்டும்தான் பொறுப்புன்னு சுருக்குன அந்த பார்வையில இந்த மூவரையே கைது பண்ணலன்னா தாவேகா தலைவர் விஜய் மீது கைது கூட அடுத்தபட்சம் வழக்காவது பதிவு செய்வாங்களான்னு நமக்கு தெரியல. இந்த ஸ்லைடுக்கு உங்கள் பதில் என்ன? அப்போ நான் வந்து இந்த கேள்வி நீங்க நேற்றும் கேட்டீங்க, நம்ம இன்னைக்கும் கேட்கிறோம், நாளைக்கும் இந்த கேள்வியை கேட்க. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் 6 days இந்த கேள்வி கேட்கும் சார். அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க அரசு தரப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இரண்டு பேரினுடைய பதில்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இரண்டாவது மூத்த அமைச்சர் துரைமுருகன். இந்த 2 பேரும் பேசியிருக்கிறார். துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, விஜயை தேவைப்பட்டால் நாங்கள் கைது செய்வோம்னு அவர் சொல்றாரு. தேவை ஏற்பட்டால் நாங்கள் கைது செய்வோம், ஆனால் தேவைப்படாம போய் எடுத்தேங்க அவிழ்த்தேன்லாம் அந்த கைது செய்யற வேலை இருக்காதுன்னு அவர் சொல்றார் துரைமுருகன். ஒரு மூத்த அமைச்சருங்கிற வகையில அவரோடு முதலமைச்சர் விவாதிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பெரிய சிக்கல் குறித்து ஒரு மூத்த அமைச்சரோடு அவங்க விவாதிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள உரையாடல்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த உரையாடல்கள் என்னவாக இருந்திருக்குங்கிறத தான் துரைமுருகனுடைய பேச்சு நமக்கு காட்டுகிறது. அப்ப தேவைப்பட்டால் விஜய் மீது அரசு கைது நடவடிக்கை எடுக்கும் என்பதான் ஒரு மூத்த அமைச்சர் சொல்றார். சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் ரீதியாக ஒருவருக்கு ஒருவர் நாம் குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம், மாறாக இந்த பிரச்சனைக்கு ஒன்றுபட்டு ஒரு தீர்வு காண்போம் அவர் சொல்றார். அவருடைய அவர் சொல்ற அந்த குறிப்புகளை அல்லது அந்த விவரங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப நீண்ட நேரம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருந்தது. அதை அப்படியே படிச்சுட்டு ஓகே என்ன சொல்லிட்டாருன்னு நம்மளால கடந்து போக முடியல. ரொம்ப நேரம் அதை நம்ம ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருந்தது. ஏன் இவர் இப்படி சொல்றாரு? இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு வந்து தட்டில் வைத்து வழங்கப்படுகிறது. புதுசா ஒரு கட்சி வர்றாங்க, இந்த கட்சி வரும்போதே திமுகவுக்கு எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வருது. அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியாக மக்கள் மன்றத்தில் நிறுத்தி அவங்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க தட்டில் வைத்து வழங்கப்படுகிற வாய்ப்பை ஏன் முதலமைச்சர் வந்து தட்டுகிறார்? அது வேண்டாம் ஏன் சொல்றாரு? நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது இதுவரை எந்த வழக்கும் பதியவில்லை அப்படின்னா ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற ஆட்கள் என்ன யோசிப்பாங்க? எப்ப ஒரு பார்ட்டி லீடர் மேல அவர் அரெஸ்ட் பண்றதெல்லாம் கூட தேவையில்ல, கேஸ் அவர் எஃப்ஐஆர்ல அவர் ஒரு A4 A5 கூட ஆட் பண்றதுல ஒரு அரசுக்கு தயக்கம் இருக்கிறது. நாங்க வந்து இந்த அமைச்சிருக்கிற தனிநபர் ஆணையம் கமிஷன் சொல்லட்டும், அஸ்ராகார் தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லட்டும். அப்புறம் இந்த மாதிரி வெயிட் பண்றாங்கிறது வந்து ஒரு அரசியல் கணக்கீடு இதுல இருக்குல்ல. கைது செய்யாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் சட்டப்பூர்வமா நீ கைது பண்ணிருக்கணும், கைது பண்ணல. நீ கைது பண்ணலனாலே அதுல ஒரு அரசியல் உள்ள வந்துச்சு நமக்கு தோணுது இல்லையா? கண்டிப்பா. நம்ம அடுத்த முக்கியமான கேள்வி, பிக் கொஸ்டின் 2. ரொம்ப இந்த இடத்துல வந்து முன்ஜாமீன் மனு, நிர்வாகிகளோட முன்ஜாமீன் மனு பல முறை தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட ஏன் இவங்க கைது நடவடிக்கையை திட்டமிட்டே தாமதப்படுத்துகிறதா போலீஸ்? சார், போலீஸுக்கு இதுல என்ன சார் ரோல் இருக்கு? போலீஸார் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க ஆர்டர் படி சட்டப்படி பதிவு பண்ணிட்டாங்க, வழக்கலாம் மதியாளர்கள் சதீஷ் எல்லார் மேலேயும் பண்ணிட்டாங்க, அறிவழகலாம். இப்போ ஏன் இந்த கைது தாமதமாக? அப்போ கைது தாமதமாகிறதுனா தமிழக காவல்துறை இந்த மூவரையும் கைது செய்ய முடியாமல் இருக்கிற அளவுக்கான பலவீனமான காவல்துறைன்னு நான் நம்பல. தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே கேஸ என்கேஜிங் பண்றதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்றதுலேருந்து தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ற ஒரு டீம், எஃபிஷியன்ட் போலீஸ் ஃபோர்ஸ் கூட சொல்லலாம். இந்த 3 பேரையும் அவங்க வந்து கைது பண்ணாம தாமதப்படுத்துறாங்கன்னா காவல்துறையினுடைய இந்த தாமதங்களுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு அரசியல் காரணம் இருக்கும்னு நான் சொல்றேன். இருக்குமா?
இப்போ அது இருக்கும் என்பதற்கு நம்ம கிட்ட பல்வேறு விதமான சூழல் சார்ந்த சான்றுகள் இருக்கின்றன. ஏன்னா அந்த இறந்து போன 41 பேர் இருக்காங்கல்ல, இந்த 41 பேர்ல 11 பேர் 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள். 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள். அந்த சிறார்கள் உயிரிழந்த முறையும் அந்த சிறார்களினுடைய பெற்றோர்கள் இன்று இருக்கக்கூடிய நிலைமையும் நமக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அந்த அவங்களுடைய அந்த பேட்டியை நம்மளால கேட்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் பாருங்க, யாருமே விஜயை குற்றம் சொல்ல மாட்டேன்றாங்க. கவனிச்சிங்களா அந்த பேட்டி? சார் அவங்க என்ன சொல்றாங்க சார், நான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தாவேக்காவோட கொள்கை கேட்கறதுக்காக நான் வரல, தாவேக்கா எப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறதுங்கிற கேட்கறதுக்காக நான் வரல, தாவேக்காவோட இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் யாருன்னு கேட்க நான் வரல, நான் தளபதி விஜயை பார்க்க வந்திருக்கேன், நான் ஒரு சினிமாவில் பார்த்துருக்கேன், கொண்டாடி இருக்கேன், நான் அவரை பார்க்க வந்தேங்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி சார் அவங்களை சொல்ல மாட்டாங்க இல்லையா? நான் அவரை பார்க்க போயிருக்கேன், அங்கே அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, அதில் ஏற்பட்ட நெரிசலில் எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அரசியல், இந்த அமைப்பு, ஆட்சி அதிகாரம், நிர்வாக நடைமுறை, மக்களுக்கான பாதுகாப்பு, இந்த வகையிலான கல்வியும் விழிப்புணர்வும் இல்லாதவரிடமிருந்து நீங்க என்ன பதிலை எதிர்பார்க்குறீங்க? ஆமா சார், விஜய்க்கு அதுல பொறுப்பு இல்லை சார், அவர் என்ன சார் செய்வாரு அப்படிங்கிற பதில தானே அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அப்போ அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் சாரை நாங்க குறை சொல்ல மாட்டோம்னே அவங்க சொல்றாங்க. அந்த கூட்டத்துல நசுக்கி மிதிப்பட்டு உயிர் பிழைத்தவர்களுடைய கூற்று இதுவாக இருக்கிறது. இங்க இருந்துதான் திமுகவினுடைய அரசியல் கணக்கு என்பது உருவாகிறது. இப்போ எப்படி பாக்குறாங்க விஜயை என்ன பாக்குறாங்க, தங்களுக்கு பிடித்த ஒரு நடிகன், அவரை ஒரு ஆராதிக்கிறாங்க, அவரை கொண்டாடுறாங்க, அவரை பார்க்கணும்னு சொன்னா எப்படிப்பட்ட கூட்டத்துக்கும் குழந்தைகளை கூட தூக்கி வருவதற்கு அவர்கள் தயங்கவில்லை என்பதான் இது நிலை. நம்ம ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஒரு ரிப்போர்ட்டர், ஏமா நீ பார்க்கவாமா, உனக்கு பிரச்சனை இல்லை, நீ அவங்க ஃபேனா, ஏமா கை குழந்தை தூக்கிட்டு வரேன்னுட்டா அப்படிதான் தூக்கிட்டு வருவேன்றாங்க. அது மட்டும் மனநிலை. அது மட்டும் இல்லாம விஜய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் பாட்டை கேட்டா உடனே ஆடுவான், விஜய் இவ்வளவு பக்கத்துல வரும்போது நாங்க எப்படி பார்க்காம இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது அப்படியே வாக்குகளாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்கு பரிசீலித்து போடப்பட்ட வாக்குகளாக இருக்காது. அப்போ இவங்க மனசுல பதிய வேண்டியது என்னன்னா, விஜய் ஒரு நடிகர், தங்களுடைய மனம் கவர்ந்த ஒரு கதாநாயகன் என்பதை தாண்டி அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவர் என்ன செய்ய போறார், இதையெல்லாம் இந்த மக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அரசியல் கணக்கு அவசியம். அதை மக்கள் மத்தியில் எப்படி புரிய வைக்கிறது, என்ன சொல்ல வரீங்கன்னா எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னீங்கன்னா, இப்ப இது விவாத பொருளாக மாறுகிறது. நீங்க விஜய் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலோ அல்லது அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்திருந்தாலோ நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருப்பீங்க. இது மக்கள் மன்றத்தில் போதிய அளவில் விவாதிக்கப்பட்டிருக்காது. இந்த விஜயினுடைய ரசிகர்கள் இருப்பவர்கள் ரசிகர்களாகவே இருந்திருப்பார்கள். அவர்களை அரசியல் படுத்த விஜய் தவறி விட்டார். ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளும் அதே தவறை செய்ய முடியாது. அப்போ இது மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டும். இந்த விவாதத்தின் வழியாகத்தான் நீங்க விஜய் இதனுடைய தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய நபர். இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததான் இப்படி ஒரு கூட்ட நெரிசலை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார், இந்த வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டு அரசியலுக்கு வந்தால் இந்த மக்களினுடைய கோரிக்கையில் அவர் எப்படி நிறைவேற்றுவார், இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவாதமாக மாற வேண்டும். இப்படி விவாத களமாக மாற வேண்டும் என்றால் இதுதான் அவங்களுக்கு தேவை. அந்த அரசியல் கணக்கில் இருந்துதான் அவங்க இப்படி தாமதிக்கிறாங்களோங்கிறது என்னுடைய சந்தேகம். இந்த கேள்வியில நமக்கு ஒரு மிக முக்கியமான 3வது பெருங்கேள்வி எழுந்திருக்கிறது. பிக் கொஸ்டின் 3. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நம்ம இந்த தலைப்பை நம்ம கற்றுக்கிறோம். ஆர்டெக்ஸுக்கு இன்று எழுந்திருக்கிற பெருங்கேள்வி, சட்டம், அரசியல் காவல் தாவேக்காவை சூழ்ந்திருக்கிறது. நிர்வாகிகள் மீதான நடவடிக்கை என்ன செய்ய போகிறார் தாவேக்கா தலைவர் விஜய்? என்ன பதில் ரகுமன் வச்சிருக்கார் அப்படின்னு கேட்கலாம். என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியே முகத்தை தொடச்சு விடுமா. நிர்வாகிகள் மீது நடவடிக்கை என்ன செய்ய போகிறார் விஜய்? நம்ம விஜயை கைது பண்ணலங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகள் மேலேயே நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆனால் அவர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு கூட ஆட்கள் வரல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இவங்க 2 பேரோட ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனுக்கு மட்டும்தான் லாயர்ஸ் ஆஜராயிருக்காங்க. வேற யாருக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. தாவேக்காவினுடைய அதிகாரப்பூர்வ வழக்கறிஞர் அணி நான் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு என் கட்சி வருவோம்னு சொன்ன பல பேர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ள இருக்காங்க அவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. தன்னை ஒரு தாவேக்கா தொண்டனாக நிர்வாகியாக டிக்ளேர் செஞ்சுட்டு வேலை பார்த்து இருந்தவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு கூட தாவேக்கா ரெஸ்பாண்ட் பண்ணாதது எப்படி ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஹோம்ல இருந்து பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் 7 நாள் கழிச்சு தான் போயிருக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு. எங்க தலைவர் வந்து உங்களுக்கு இதுக்கே உங்களுக்கு 7 நாள் ஆயிருக்கு இதுக்கு. அப்போ இனிமேல் அவர் தலைவர் வரணும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாமதமாக தான் இதை செய்வாங்க போல இருக்கு. எதனால வர்ற சிக்கல்னா இது வந்து மக்களோடு மக்களாக கலந்து அரசியல் செய்வதற்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான கோட்டையில் அமர்ந்து கொண்டு உப்பரிகையில் இருந்தபடி அரசியல் செய்வதற்கும் இடையிலான வேறுபாடுன்னு இருக்குல்ல, அது அங்கிருந்து வர்றதான். இந்த உப்பரிகை அரசியல் என்பது கை கொடுக்குமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. கை கொடுத்துருக்கு சிலருக்கு. உப்பரிகை அரசியல் என்பது சிலருக்கு கை கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அது கை கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் அரசியலுக்கு வரும்பொழுது, ஒரு பெண் அரசியலுக்கு வரும்போது கூட உப்பரிகை அரசியல் என்பது கை கொடுக்கலாம். ஒரு ஆண் வரும்போது எப்படி கை கொடுக்கும்? நீங்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க ஒரு ஊர்வலம் போனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரைட்டர்ஸ் பில்டிங்கை நோக்கி. அப்போது அவங்கெல்லாம் உப்பரிகை அரசியல் பண்ணல, அவங்க ஒரு பெண்ணாக இருந்தும் கூட. அப்போ இந்த உப்பரிகை அரசியல் இறங்கி வராங்க. அப்போ அந்த உப்பரிகை அரசியலை விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது விஜய்க்கு தெரியுமானே நமக்கு தெரியாதே. இல்லை சார், இப்போ அவரோட வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, கைது பண்ணுறதுனா என்ன பண்ணுங்க, என்னோட தொண்டர்களை விட்டுருங்கிறார். அப்போ என்னன்னா, தன் தொண்டர்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு கோர்ட்டில் அவங்க சார்பாக ஆஜராகிறதுக்கு வழக்கறிஞர்களை நியமிக்கிறது இல்லை. அவங்க அந்த வழக்கறிஞர்களை பார்க்குற போது அவங்க ப்ரொஃபஷனலி ஃபிட்டாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஒரே நிறுவனங்கள்லேருந்து ஒரே கட்சிகள்லேருந்து நீதிமன்றங்களை அணுகிற போது கன்ஃபரன்டேஷன் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஒரு மனுவுக்கும் இன்னொரு மனுவும் வேற வேற விஷயங்களை சொல்லிடக்கூடாதுன்னு. ஆனால் புசி ஆனந்தோட கவுன்சில் வந்து மாவட்ட செயலாளர் தான் காரணங்கிறார். மாவட்ட செயலாளர் வந்து புசி ஆனந்த் தான் பெட்டிஷன் கொடுத்தாருன்னு சொன்னால் என்ன ஆகும்? இதற்குள் ஒரு ஒற்றுமை இல்லை. தன் கட்சி நிர்வாகிகளை காப்பாற்றுறதுக்காவது தாவேக்கா ஆட்கள் இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு பார்க்குற போது இந்த ஒரு வாரத்தில் அதுவுமே நடக்கலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 3-4 பேர் தலைமறைவாயிட்டாங்க. ஃபூஸ் ஆதவ அர்ஜுனா இன்னும் ஃபீல்டில் இருக்காப்புல, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. இவர்களாவது இந்த நீதிமன்ற ப்ரொசீஜரில் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, கட்சி உங்கள் பின்னால் இருக்கும். எத்தனை வழக்குகள் எத்தனை தாவேக்கா நிர்வாகிகள் மீது போடப்பட்டிருந்தாலும் அத்தனை வழக்குகளிலும் தாவேக்கா கட்சி உங்களோடு இருக்கும், எங்கள் வழக்கறிஞர் ஆட்கள் உங்களோடு இருப்பார்கள்னு சொல்லியிருக்கணும். இவங்க அதையே சொல்லலைங்கிறதா எனக்கு ஷாக்காக இருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே விடை கிடைச்சார். ஒருத்தர் அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து விஜயினுடைய காதுகளை எட்டி இருந்தால் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களாம் விஜய் எளிதாக அணுகக்கூடிய நிலை இருந்திருந்தா இதை அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அவரும் அக்கறையோடு அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு வழக்கறிஞர்கள் நியமித்து வழக்கை நடத்தி வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவருடைய காதுகளுக்கு அது எட்டலை என்று நாம் சந்தேகிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஏன்னா காதுகளுக்கு எட்டினதுக்கு அப்புறம் அவர் இறக்கம் இல்லாமல் இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டீங்க என்னோட ஆளுங்கள்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அவங்க ஆளுகளுக்கு ஏதாவது ஒன்று அவர் பண்ணுவார். அப்போ அவர் காதுகளுக்கே போய் எட்டலையா? இப்போ இப்படி ஒரு சூழல்லையும் கூட விஜய் வந்து இவங்கெல்லாம் அணுக முடியாத ஒரு சூழல்ல தான் அவர் இருக்கிறாரா? அப்படியானால் அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிங்கிற கேள்விகள் பின்னாடியே வந்துடல. இல்லை, இப்போ நீங்கள் நமக்கு என்னன்னா தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கே இந்த மாதிரியான சட்ட ரீதியிலான உதவி கிடைக்கல, கட்சி வந்து அவங்களோட நிற்கல, தாவேக்கா தனது சொந்த நிர்வாகிகளையே கைவிட்டிருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் கட்சிக்குள்ளேயே இல்லாமல் கட்சியின் சார்பாக கட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு சோஷியல் மீடியாவில் எதையாவது எழுதி எதையாவது பண்ணி அவர் இந்த டேமேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சு 7 நாட்களில் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்ரட் அந்த ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வதந்திகளை பரப்பினார்கள்னு தமிழ்நாடு காவல்துறை 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. முதல் ஆள் சரத்குமார், வயது 32, சென்னை ஆவடியை சேர்ந்தவர், யூடியூபர், விளாகர். நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இவர் அங்க இருந்த மாதிரியான என்னென்னமோ சொல்றாரு. அதை பார்த்தாருன்னா ஒரு நபர் வந்து இப்படிலாம் நடந்துச்சான்னு ஒரு கட்டாய இடத்துல கிளம்பிடுவாங்க. வதந்தி பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது நபர், எனக்கு இந்த கார்டு அடுத்த கார்டு பாருங்க. இவர் சகாயம், பெரும்பாக்கம், சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் தான் வந்து பாஜகவோட தொடர்புடையவர்கள்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய செய்தியாளர்கள் அப்படி இல்லை. பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு எல்லா கட்சியோடையும் தொடர்பு இருக்கும், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆட்களுக்கும் எல்லா கட்சிகளோடையும் தொடர்பு இருக்கும். அதன் அடிப்படையில் இது உருவானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவரும் வந்து வதந்திங்கிறதுக்கெல்லாம் ஃபயர் வைக்கிற மாதிரி நிறைய வதந்திகளை பரப்பியிருந்தார். அந்த வதந்தி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம மேலே கேஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3வது நபர் சிவனேசன் ஒருத்தர்
அவரோட ப்ரொஃபைலை பார்த்தது நமக்கு ஷாக் என்னன்னா, தூத்துக்குடி காலிக்கட்ல எம்டெக் NITல பண்ணியிருக்காரு, MBA பண்ணியிருக்காரு IIMல. இப்படி ஒரு நல்ல தலை சிறந்த கல்வி எல்லாம் பயின்றவர்கள் ஒரு அரசு சம்பவத்தில் ஒரு ஸ்டாம்பட் மாதிரியான ஒரு நெரிசல்ல அரசை குறை சொல்வதற்கு, அரசை நீங்க எவ்வளவு வேணா கேள்வி கேட்கலாம், அரசு தப்பு நினைச்சுன்னு சொல்லலாம், அதுல பிரச்சனை கிடையாது. உண்மைக்கு மாறான இன்ஸ்டிகேட் பண்ணா வன்முறை வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான வதந்திகளை இவங்க பரப்புறாங்க. இப்போ இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் இப்போ நம்ம மாவட்ட நிர்வாகிகளே அவங்களுக்கே பெயிலுக்கு ஆட்கள் இன்னும் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படலைங்கிற போது இந்த மாதிரியான ரசிகர்கள் தாவைக்கா சார்பு நிலையை எடுத்தவங்க, தாவைக்காவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தன்னை மெனக்கிட்டவர்கள், இவர்கள் மீது இந்த வழக்கு. இவங்களுடைய இந்த சின்ன பசங்களோட லைஃப் என்ன சார் ஆகும்? இது ஒரு இக்னரன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயை வந்து பாத்தீங்கன்னா மாப் ஃப்ரெண்ட்ஸியை நம்புறவர்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் வந்ததுதான். இந்த ரசிகர்களுடைய கட்டற்ற உணர்ச்சி பெருக்க நம்பி அவர் அரசியலுக்கு வராருன்னு விமர்சிக்கிறாங்கல்ல, அது இதுல இருந்து வர்றதான். ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்றவர், ஒருத்தர் யூடியூபர், ஒருத்தவர் வந்து பெரிய கல்வி நிறுவனங்களை உயர்கல்வி கொடுத்தவர், இப்படி இவங்களுடைய அந்த சமூக பொருளாதார பின்புலம் வேறாக இருந்தாலும் கட்டற்ற உணர்ச்சி பெருக்குங்கிற ஒரே புள்ளியில அவங்க உடன்படுறாங்க. அப்போ விஜயினுடைய அரசியல், விஜயை நம்பி அரசியலுக்கு வர்றவங்க அல்லது விஜய் அரசியலுக்கு அழைச்சிட்டு வர்றவங்க எல்லாருமே இந்த கட்டற்ற உணர்ச்சி பெருக்கு கொண்டவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு தகுந்த வகையில் பக்குவப்படவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையில தான் இந்த 3 பேருக்கு மேற்பட்டிருக்கிற நிலையை நம்ம காட்டு. இல்லை, 3 பேர் நமக்கு இன்னைக்கு மீட்டிங்ல இந்த 3 பேருடைய புகைப்படங்களையும் நம்ம காட்டணுமா? அவங்க லைஃப் என்ன ஆகுது? ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கூட அந்த விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர்களைப் போல இவர்களை பார்த்து இன்னும் பல பேர் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவாது இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானோட எதிர்காலத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த வதந்தி பரப்புகிறவர்கள் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு சொல்றதுக்காவது நம்ம இந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டியிருக்கிறது. எனக்கு விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுக்கு வெளியில வந்து அரசை குறை சொல்வதை தாண்டி தனது கட்சியை மீட்பு, அவர் கட்சிக்கு போகணும்ல சார், கட்சி அலுவலகத்துக்கு போகணும்ல, விஜய் அதை ஏன் செய்ய மறுக்கிறார் நினைக்கிறீங்க? இப்போ வீடியோ இவங்களெல்லாம் கட்சி நிர்வாகிகளை நான் காப்பாற்றுவேன், அரசை எதிர்கொள்வோம், நீதிமன்றத்தில் வழக்க சந்திப்போம், இதை சொல்றதுக்கு அவர் எதை தடுக்குதுன்னு தெரியல. ஆமா, இப்ப வீடியோ வெளியிட்டதே 3 நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோ வெளி வந்ததுக்கு பிறகு அடுத்து அவருடைய கருத்து என்ன, அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. அதை விட மிக முக்கியமாக உயர்நீதிமன்றம் நேற்று இவ்வளவு கடுமையாக துவைச்சு தொங்க போட்டுருச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்டு தான் நீதிமன்றம் செஞ்சிருக்கிறது. தலைமை பண்பு இல்லை, அங்கிருந்து தப்பி ஓடிட்டீங்க, தொண்டர்களை கைவிட்டுட்டீங்க, இதெல்லாம் ஒரு கட்சியா என்று கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதன் பிறகும் கூட ஒரு தலைவர் வந்து மக்கள் மன்றத்துல இது குறித்து ஒரு விளக்கமோ அதிர்ச்சியோ, சிஎம் வந்து கைது பண்ணல, எந்த கட்சி விஜய் கைது பண்ண சொன்னுச்சு? எந்த கட்சியுமே கைது செய்ய. ஏன் அப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், அரசு உட்பட. இது எப்படி நீதிமன்றம் ஒரு பக்கமும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒரு பக்கமும் நிக்கிறீங்க? ஒருவர் கூட விஜய் கைது செய்யப்படணும், விஜய் கைது செய்யப்படணுங்க கூட நம்ம நோக்கம் இல்லை. இந்த சம்பவத்திற்கு யார் தார்மீக பொறுப்பாளரோ அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் இங்க விஜயா இருக்கிறார், இதை ஏன் கிளைம் பண்ண மாட்டாங்க? எல்லோரும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்து விஜயை காப்பாற்றி விட்டார்கள் எடுத்துக்கலாமா? ஆமா, இது வந்து அப்படிதான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த வேலையை செய்யறாங்க. இந்த அரசியல் உள்நோக்கம் காரணமாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜயை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கிற அந்த காரணத்திலிருந்து தான் அரசும் கூட அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்காம தாமதப்படுத்துகிறது. ஏன்னா இது உடைக்கப்பட வேண்டும், உடைச்சு எல்லாருமே ஒரே குரல்ல விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்று எழுப்புனா மட்டும்தான் அது வந்து சரியாக இருக்கும் என்று கூட அரசு கருதுவார்கள் என்று நாம். தாவேகா நிர்வாகிகளை கைது செய்வதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்களோ என்று RDX சந்தேகங்கள் எழுப்புகிறது. புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்மல்குமார் உள்ளிட்ட ஆட்கள் மீது ஏன் இப்போது வரை கைது நடவடிக்கை இல்லை என்கிற கேள்வியை திங்கள் அன்று நீதிமன்றம் கேட்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத பார்க்கலாம். RDX திங்கள் அன்று சந்திப்போம். நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.